வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஒரு 7 மாதமாக இந்த ரோடு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் பொதுமக்கள் ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இதை வந்து யார் ஒன்றும் ஒரு பொறுப்பாக அது கண்காணிக்கிறது கிடையாது. போட்டு பள்ளம் தோண்டி போட்டுட்டு போயிட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுது, போட்டு போயிட்டாங்க. ஆனால் அது பொதுமக்கள் எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க, எவ்வளோ பாதிப்பு. இந்த வண்டி நான் வந்து கிட்டத்தட்ட ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த தெருவில் 2 வருஷமாக நான் போயின்னு வந்துட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த ரோடு. அது யாரும் இன்னும் ஒரு பொறுப்பாக எடுத்து செய்யறதும் கிடையாது. என்ன இவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ வயசானவங்க, எவ்வளோ தம்பதிகள் எவ்வளோ போயிட்டுருக்காங்க, ஒரு குழந்தைய குட்டி கூட்டின்னு போயிருக்காங்க டூ வீலரில். எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்த தெரியுங்களா? இது ரொம்ப கஷ்டம். இந்த பொறுப்பு வந்து இந்த ஆட்சி இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியாக இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அடி மோசம், படுமட்டம் மோசம். எதனால் இந்த இடத்துல மற்ற நாட்கள் இப்படி தான் இருக்குமா மழை நீர் தேங்கிறது? இல்லை, அருமையாக இருந்தது. இந்த ரோடு அருமையாக இருந்தது. நல்ல ரோடு போட்டு தான் வச்சாங்க. ஆனால் இடையில பள்ளம் தோண்டி இந்த வாட்டர் வாஷ் போடுறேன்னு சொல்லிட்டு ட்ரைனேஜரு ரொம்ப மோசமாக பண்ணி அதையும் மூடி மறுபடியும் ஒரு வாட்டி தோண்டி மறுபடியும் படு மோசமாக்கி கிட்டத்தட்ட 8 மாதம் கிட்ட ஆகப்போகுது. மண்ணு தான் இருக்குது. வண்டிங்க பொதுமக்கள் எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க தெரியுங்களா? ஆட்டோலேருந்து டூ வீலர் ஒரு ஓலா புக் பண்ண முடியல, போர்ட்டர் புக் பண்ண முடியல. பொதுமக்கள் அந்த ஏரியாவுக்கு நான் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் அது பொதுமக்களுக்கு. அதனால் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து இந்த ஆட்சி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆட்சி முடிவு பண்ணணும். ஒரு நல்ல ரோடு அமைச்சு கொடுக்கணும்.